ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் துருவின இஞ்சி, 2 வெள்ளைப்பூண்டு இவ்வளோத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு இதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தா 2 உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் மசாலாலாம் நல்லா பிடிக்கிற மாதிரி வதக்கிக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் அடுப்பில் அப்படியே மூடி வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இறக்குறதுக்கு 2 மினிட்ஸ் முன்னாடி கொத்தமல்லி இலையை லைட்டாக கிள்ளி போட்டுக்கோங்க. அதையும் கிளறி விட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பூரி கூட வச்சு சாப்பிட்றப்ப நம்ம ஹோட்டலில் எப்படி பூரி மசாலா சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.